எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் திருச்சபையை பார்த்து, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் திரும்ப கட்டப்போகிறார். திரும்ப கட்டப்படுகிற ஒரு மாதம். இடிந்து போன, ஆமேன், பாழாய் போன, நொறுங்கி போன அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். இந்த வார்த்தைக்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். ஆண்டவர் மறுபடியும் கட்ட போகிறார். நாம் கட்டப்பட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசினுடைய வேலை இடிப்பது, தேவனுடைய வேலை கட்டுவது. பிசாசு மறுபடியும் 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 இடிப்பார். தேவன் அவன் இடித்ததை மறுபடியும் 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 கட்டுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு நாள் ஒரு முறை என்றல்ல, பல நாட்கள் பல முறை உடைவுகளை சந்தித்தவர்கள். பல இடங்களில் உடைவுகளை சந்தித்தார்கள். பல காலகட்டங்களில் உடைவுகளை சந்தித்தார்கள். ஏதோ ஒரு காலத்தில் மட்டும் இஸ்ரவேல் உடைந்து சின்ன பின்னமானது என்று சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு உடைவுகளை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். ஆனால் என்ன ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்னா, அவர்கள் எப்பெல்லாம் உடைவுகளை சந்தித்தார்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எனப்படுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எத்தனை முறை சத்துரு நம்மை இடித்து தள்ளினாலும், எத்தனை முறை சத்துரு நம்மை உடைத்து போட்டாலும், இனி மறுபடி கட்ட வாய்ப்பில்லாத அளவுக்கு நம்மளை நிர்மூலமாக்கினாலும், ஆமீன், ஒரு சின்ன துண்டு போதும், கர்த்தர் அதை கொண்டு பெரிய மாளிகை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன டிஎன்ஏ கொண்டு, கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு சின்ன டிஎன்ஏ கொண்டு அதே போல ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு இந்த மனித மூளையினால் முடியும் என்றால், சத்துரு ஒன்றுமில்லாமல் நம்மளை நிர்மூலமாக்கி போட்டாலும் அதன் நடுவில் இருந்தும் கர்த்தர் நம்மை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 8வது மாதம் மறுபடி கட்டப்படுகிற மாதம். நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட போகிறது. இடிந்து போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடி கர்த்தர் கட்டப் போகிறார். ஊழியங்கள் கட்டப்பட போகிறது. சபை கட்டப்பட போகிறது. விசுவாச வாழ்க்கை கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவர் மறுபடி நம்மை கட்டுகிறவர். அவர் நம்மை கட்டுவார். ஆமென். யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு 22:23 நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். அப்ப திரும்ப கட்டப்படுவதற்கு தேவன் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, நாம் சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய அவசியம், மனம் திரும்ப வேண்டிய காலம், மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். யோபுவை குறித்து அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபுவே, உன்னுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது உண்மைதான். உன்னை கவனிக்கும் போது உருகுலைந்து காணப்படுகிறாய் உண்மைதான். உன்னை என்னுடைய நண்பர்கள் என் நண்பன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசு யோபுவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருந்தான். அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு உண்டான சொத்துக்களை, அவனுக்கு வந்த வருமானங்களை, வாழ்வாதாரங்களை, பொருளாதாரங்களை, அவனுடைய சரீர சுகத்தை என்று சொல்லி அவன் தொடாத
பகுதிகளே இல்லை. ஜீவனை தவிர மீதி எல்லாவற்றை பிசாசு உடைத்து போட்டான். இப்போ நண்பர்கள் அவனுக்கு சொல்லுகிறார்கள், நீர் சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஏன்னா யோபு சொல்லிக்கொண்டே இருக்கிறான், நான் பாவம் செய்யவில்லை, என் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, என் வாயினால் குறை சொல்லவில்லை, என்னிடத்தில் அநீதி இல்லை, என்னிடத்தில் பாவம் இல்லை, என்னிடத்தில் இதில்லை, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஏழைகளை ஒடுக்குனது கிடையாது, எளியவருடைய கைகள் திடனற்று போக பண்ணினது கிடையாது, என்ன நீங்கள் சோதித்து பார்க்கலாம், நான் ஒரு நாள் கூட தேவனுக்கு விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் ஏழைகளுக்கு விரோதமாய் நான் செஞ்சது கிடையாது. இப்படி சுய நீதியையே பேசிக்கொண்டிருக்கிறான். என்ன நீதி இது? சுயநீதியே பேசிட்டு. நான் அப்படி இல்லை. ஒரு பரிசேயன் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று சொல்கிறான், ஆண்டவரே, நான் எல்லாத்துலேயும் உமக்கு தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் உமக்கு தசமபாகம் கொடுக்குறேன், தினமும் வாரத்தில் 2 நாள் என்ன செய்கிறேன்? உபவாசம் பண்ணுகிறேன், எல்லாம் சொல்லிக்கிட்டு ஆமேன். கூடவே ஒன்றை சேர்த்துக்கிட்டான். என்ன சேர்த்துக்கிட்டான்? அந்த நிற்கிறான்ல அந்த ஆயக்காரனை போலல்ல நான். அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது சுய நீதி. நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் அப்படி பண்ணதில்லை, நான் அப்படி பண்ணதில்லை. யோபுடைய வாழ்க்கையிலே அவன் அநேக சூழ்நிலைகள் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறான். அப்போ அவன் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நீர் சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீர் திரும்ப கட்டப்படுவதற்கு சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதன் பிறகு நீங்கள் யோபுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால், அதன் பிறகு அவன் சொல்லுவான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என்னை எழுப்புவார். அதன் பிறகு அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது. அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், நாம் திரும்ப கட்டப்படுவதற்கு ஒன்று சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். 7 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். 8வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கிறது, பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையிலும் இருக்கிறது, கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டாத பகுதிகள் என்னிடத்தில் இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். காரணம், நாம் பாவத்தின் உலகத்திலே வாழுகிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பாவத்தில் வாழுகிறார்கள். பாவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். என்ன பிரசன்னத்தில் இருக்கிறோம்? பாவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா, வேலை வீடு அங்கங்கன்னு போயிட்டோம்னா, சுற்றிலும் தூசியை போல நம்ம படருவதற்கு பாவம் ஆயத்தமாக இருக்கும்போது, நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவருக்கு எதிராய் நாம் செய்கிறோம் என்று நமக்கே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். மனம் திரும்பினால், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்போ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது திரும்ப என்ன செய்யப்படுவோம்? கட்டப்படுவோம். 2வது சகரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட, நீங்கள் வாசிக்க முன்னால் 38வது ஆனிவர்சரி வந்துடும், ஆலயத்தை கூட வாசிங்க. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க டிவி. அப்பொழுது நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களே ஆனால் இது நிறைவேறும். எது நிறைவேறும்? கட்டப்படுகிறது நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஒன்று, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள். 2வது, சத்தம் கேட்டு நடவுங்கள். என்ன செய்யுங்க? சத்தம் கேட்டால் நடங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தம் கேட்டால் நடங்க. ஆமே. நமக்கு என்ன சொல்லி தந்திருப்பாங்க? ஏதாவது சத்தம் கேட்டால் அமைதியாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சத்தம் கேட்டு நடங்க. ஆண்டவர் சொல்கிறாரா செய்யுங்க, ஆவியானவர் பேசுகிறாரா செய்யுங்க. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக அதை சொல்லுது பாஸ்டர் அப்படின்னாலும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தம்
சத்தம் கேட்டு நடந்தீர்களேயானால் இது நிறைவேறும். எது நிறைவேறும்? தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்போ கட்டப்படுகிறது. ஆமென். திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா சத்தம் கேட்டு என்ன செய்யணும்? நடக்கணும். முதல் தேவாலயத்தை கட்டினது சாலமோன். இரண்டாவது தேவாலயத்தை கட்டினது யாரு? ஏசப்பா. செருபாபேல். யாரு? யாரு? செருபாபேல். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல் ஆலயத்தை கட்டினது யாரு? சாலமோன். ரெண்டாவது. அப்போ அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டு விட்டது? முதல் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது, தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. திரும்ப செருபாபேலுடைய நாட்களிலே திரும்ப ஆலயத்துக்கு என்ன செய்யப்படுகிறது? அஸ்திவாரம் போடப்படுகிறது. சகரியா, ஆமென், யோசுவா, சகரியா, ஆகாய், இதெல்லாமே வந்து அந்த நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தம் கேட்டு நடந்தால் திரும்ப என்ன செய்யப்படலாம்? கட்டப்படலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள். ரெண்டாவது, சத்தம் கேட்டு நடவுங்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? ஆமென். மனம் போன போக்கில், கண் போன போக்கில் கால் போகலாமா? கால் போன போக்கில் மனம் போகலாமா? இது வந்து பெர்க்மேன்ஸனுடைய அடுத்த வால்யூமில் வரக்கூடிய புதிய பாட்டு. ஆமென். என்ன அழகாக பாடுறீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம். கண் போன போக்கில், அப்படியே போகிற போக்கில் அப்படி போயிடுறது. அப்படியே கண் போன போக்கில் கால் ஆட்டோமேட்டிக்காக போகுது. கர்த்தரெல்லாம் அங்கே வரவே இல்லை. ஆமென். சில நேரத்தில் பாருங்களேன். ஆமாம். இந்த சாயங்காலம்னா இந்த பரோட்டா கடையை கிராஸ் பண்ணும்போது அவன் அந்த கல்லில் சூடாக பரோட்டா போட்டு அப்படியே அந்த கொத்திட்டு இருப்பான். அப்படியே ஆவி பறக்கும்போது நான் உங்களை சொல்லலை, என்னையே சொல்கிறேன். ஆமாம். உங்களை சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருது. நான் என்ன பேசினாலும் இவர் கேட்டுட்டு தான் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்மளை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே யாருக்கு கதையை நான் கேட்குறதே இல்லை. ஆமேன். அப்படி கேட்டாலும் நான் யார்கிட்டையுமே என்ன செய்கிறதில்ல, ஷேர் பண்ணுறது இல்லை. ஆமாம். அது வசனத்தோடு சேர்ந்து வரும்போது சில ஞாபகம் வந்துச்சுன்னா அப்படியே போட்டு விடுவோம். ஆமேன். அதனால யாரையும் காயப்படுத்துறதில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த பரோட்டா கடையை தாண்டி போகும்போது ஆமேன் அடிக்கிற சத்தம், அந்த காது ஏசியை போட்டாலும் கிளாஸை ஏற்றி விட்டாலும் நம்ம காதுக்குள்ளே என்ன செய்ய வரும், கேட்கும். அப்புறம் அந்த வாசனை பார்த்தீங்களா, அந்த நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நான்லாம் அனுபவிக்கிறேன். ஆமேன். நான்லாம் சாப்பிட்றதெல்லாம் அனுபவித்து சாப்பிட்றேன். ஆமேன். அப்போது டாக்டர் சொல்லியிருப்பார், சார் பரோட்டாவை என்ன செஞ்சிடாதீங்க, தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் அது நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சி அந்த ஏசி வழியாக வந்து உள்ளே அடைச்சி நம்மளை மொத்த சிந்தையும் கவர் பண்ணி அப்படியே போய் திருப்பிட்டு வந்து டாக்டராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிரும். இப்போ நாம் எதை கேட்டு நடந்தோம்? கொத்துற சத்தம் கேட்டு, கொத்து புரோட்டா போடுற சத்தத்தை கேட்டு நடந்தோம். தள்ளு வண்டியில் நூடுல்ஸ் போடுவான். நல்லா தெரியும், அதை சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா நமக்கு ஒத்த உடம்புக்கும் அது விஷமாக மாறும், நல்லா தெரியும். ஆனால் அவன் அந்த சட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படியே 2 தட்டு தட்டுற அந்த சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? யாராக இருந்தாலும் நம்ம பாஸ்ட்ரு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அங்கே இருக்காது. ஆமேன். போன வாரத்தில் லைவ் வேற போகுது, சொல்ல முடியாது தகப்பனே. ஆமேன். ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஊழியர் என் கூட தங்கியிருந்தார். காலையில் எழும்பணுன்னு சொன்னார், பாஸ்டர் அந்த ஒரு சின்ன ஒரு ஆப்ப கடைக்கு என்ன கூட்டிகிட்டு போவீங்களா, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு சின்ன ஆப்ப கடைக்கு என்ன அங்கே 2 பேர் தான் உட்கார முடியும். நானும் அவரும் போய் உட்காந்து காலையில் அந்த ஆப்ப கடையில் உட்காந்து அந்த அடுப்பு ஏறி அந்த அனல் ஏறி அவர் சொல்கிறாரு, ஆமேன், எவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த கடையில் உட்காந்து ஆப்பம் சாப்பிட்றது பெரிய டேஸ்ட்டு பாஸ்டர். ஆமேன். நான் அவருக்கு பேரை சொல்ல மாட்டேன், எனக்கு நிறைய நண்பர் லைவில் பார்த்துட்டுலாம் பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போது சத்தம் கேட்டு நடக்கிறோம்.
ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தம் கேட்டு நாம் நடந்தால், தேவனுடைய சத்தம் கேட்டு நாம் நடந்தால் திரும்ப கட்டப்படுவோம். 1, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார். 2, சத்தம் கேட்டு நடந்தால். 3வது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 1:4. அவங்களுக்கு வாசிக்கும் ஒரு டவுட் வந்துட்டு, இதில் கட்டப்படுற மாதிரி ஒன்றும் வார்த்தை இல்லையே, அப்போ இவர் தப்பாக சொல்லியாரோ. ஆமாம், நீங்கள் வாசிங்க, அதை நான் இல்லை பார்க்கணும். ஆமே. ஏதோமியர் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார் என்றார். 9வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இப்போ ஜனம் சொல்லுது நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு, ஆண்டவர் சொல்கிறாரு நான் இடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இப்போ திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், ஜனங்கள் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார் இல்லை நீ இடிப்பேன், நான் இடிப்பேன் அப்படின்னு. இப்போ ஜனங்கள் கேட்குறாங்க ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், அதுக்கான நிறைய காரணங்களை முந்தின வசனங்கள்லாம் 6, 7, 5, 6, 7, 8 அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படியெல்லாம் இருக்குது, அதனால திரும்ப கட்டப்படணுன்னா என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். என் சமூகத்தை நோக்கி என்ன செய்யுங்க? கெஞ்சுங்க. நீ என்னை அசட்டை பண்ணிட்டு எனக்கு கனம் கொடுக்காம, எனக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தாம, என் காரியத்தில் நீ உண்மை இல்லாமல் நீ எத்தனை முறை கட்டினாலும் நான் என்ன செய்வேன்? இடிப்பேன். திரும்ப நீ கட்டப்படணும்னா என் சமூகத்தை நோக்கி கெஞ்சு. அப்போ சர்வ வல்லவரிடத்தில் திரும்பு, சத்தம் கேட்டு நட, சமூகத்தை நோக்கி கெஞ்சு. 3 சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க. முதல் என்னது? சர்வ வல்லவரிடத்தில் திரும்புங்கள். 2, சத்தம் கேட்டு நடவுங்கள். 3, சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஒருவேளை கர்த்தர் நம்மேல் இறங்கி நம்மை திரும்ப என்ன செய்வார்? கட்டுவார். இல்லைன்னா நாம் கட்டுவோம், அவர் இடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன இதில் கட்ட போகிற? எனக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தலை, எனக்கு என்னை அசட்டை பண்ணுற, பலிகளால் என்னை அசட்டை பண்ணுற, வாழ்க்கையினால் என்னை அசட்டை பண்ணுற, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை, எனக்குரியதை எனக்கு இல்லை தரல, என் காரியத்தில் ஒன்றுமே இல்லை, மாடு கூட எஜமானனை அறிஞ்சிக்கிறது, அது கனம் பண்ணுது, ஆனால் நீ என்ன கனம் பண்ணலை, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கெஞ்சினா ஒருவேளை கர்த்தர் என்ன செய்யலாம்? இறங்கலாம், இறங்கி மறுபடி கட்டலாம். அப்போ 3 காரியங்கள். 1, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள், சத்தம் கேட்டு நடவுங்கள், சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், ஆமென், நான் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எப்போ ஆண்டவர் திரும்ப கட்டுவார் தெரியுமா? 1, நாம் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது. 2வது, ஆமென், அவருடைய சத்தம் கேட்டு நடக்கும் போது. 3வது, சமூகத்தை நோக்கி கெஞ்சும் போது நம்முடைய வாழ்க்கை இந்த மாதம் மறுபடி கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஒரு காரியம், அவர் மறுபடி கட்டின ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அவர் மறுபடி கட்டின ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 1:1. சம்பவித்தது என்னவென்றால், ஆமே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, 7 மாதம் சம்பவித்தது என்னது?
ஆமென். What happened and what is going to happen? என்ன சம்பவித்தது, இனி என்ன சம்பவிக்க போகிறது, இது நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இங்கே நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கும்போது சிறையிருப்பில் மீந்திருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலைகளை அங்கிருந்து வந்த சகோதரரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அப்போ அவன் சொல்லக்கூடிய வார்த்தை சம்பவித்தது என்னவென்றால், சம்பவித்தது என்னவென்றால், இந்த 7 மாதம் நிறைய சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குதா? நடந்திருக்கு, நிறைய சம்பவித்திருக்கிறது. இப்போ என்ன சம்பவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும், ஃபஸ்ட்டு மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். தீங்கும் நிந்தையும். என்ன சம்பவித்தது? தீங்கும் நிந்தை. அப்போ 7 மாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் சம்பவித்திருக்கிறது பாஸ்டர். இப்போ நம்ம யார்ட்டையாவது ஒரு காரியத்தை என்ன நடந்துச்சு அப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால், என்ன சம்பவம்னா, என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம தொடங்குவோம்ல. அதே மாதிரி நெகேமியா சொல்கிறான், சம்பவித்தது என்னவென்றால், ஆமேன், என் ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அப்போ 7 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். மகா தீங்குகள் நம்மை வாழ்க்கையில் வந்திருக்கிறது, நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. மகா தீங்கும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது. இடிப்பட்டது. அப்ப இடிக்கப்பட்ட செய்தி அவன் செவிகளிலே வருகிறது. இந்த 7 மாதங்களிலே பிசாசு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இடித்து போட்டான். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இடித்து போட்டான். நம்முடைய குடும்பத்தை இடித்து போட்டான். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டிருக்கிறது. அலங்கம் என்று சொல்லும்போது ஒரு பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற மதில். அந்த அலங்கம் உறுதியாயிருந்தால்தான், அந்த அலங்கம் உறுதியாய் நிலைநாட்டப்பட்டிருந்தால்தான், ஆமேன், உள்ளே சத்துரு நுழைய முடியாது. ஆனால் 7 மாதங்களிலே அலங்கம் இடிப்பட்டது நிமித்தம் சத்துரு உள்ள வந்துட்டாயா, பிசாசின் கிரியைகள் உள்ள வந்துருச்சு, பொல்லாத மனுஷனுடைய செயல்கள் உள்ள வந்துருச்சு. அலங்கம் இடிக்கப்பட்டது. அலங்கம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. எருசலேமின் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. ஒன்று இடிச்சிட்டு விட்டுறணும். ஆனால் சத்துரு என்ன செஞ்சான்? இடிச்சிட்டு அது அக்கினினால் என்ன செஞ்சிட்டான்? சுட்டரிச்சு போட்டான். அப்படின்னா நீ திரும்ப கட்டிடக்கூடாது, திரும்ப எழும்பிடக்கூடாது, திரும்ப வாழ்ந்துடக்கூடாது, திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டுறக்கூடாது. ஏன்னா இடிச்சான்னா சரி, நாளைக்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வாங்கி என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கும்போது அவன் இடித்து போட்டுட்டு திரும்ப அக்கினினால் என்ன செய்கிறான்? சுட்டரிக்கிறான். திரும்ப கட்டப்பட முடியாத அளவுக்கு பிசாசானவன், ஆமீன், பெரிய பெரிய சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருந்தாலும் ஆண்டவர் இந்த 8வது மாதம் சொல்லுகிற காரியம், சம்பவித்தது அப்படின்னு ஒன்று உண்டுன்னா சம்பவிக்க போகிறதும் ஒன்று உண்டு. ஆமேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது அப்படின்னா இனி பார்க்க போகிறதும் ஒன்று இருக்குது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது இப்படி பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இனி என் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் இங்கே இருக்குது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சம்பவித்ததெல்லாம் இப்படி இருக்குதுன்னா இனி என் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறதும் இப்படி இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்போ சம்பவித்தது என்ன? அலங்கம் இடிக்கப்பட்டது. சம்பவித்தது என்ன? அலங்கம் வாசல்கள் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டது. சம்பவித்தது என்ன? திறப்புகள் உண்டானது. என்ன உண்டானது? திறப்பு உண்டாயிடுச்சு. குருவி கூடு போல எங்க வாழ்க்கை இருந்துச்சு பாஸ்டர். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்று மாலை அவன் வெளி தேசத்துக்கு போக வேண்டியவன். தன் மகள், அப்பா எனக்கு பிரியாணி வேண்டும் என்று கேட்டது நிமித்தம் இரவிலே அவன் புறப்பட்டு போக வேண்டியவன். மாலை நேரத்திலே போய் தன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடையில் பைக்கில் போய் தன் மகளுக்காக பிரியாணி வாங்கிட்டு வர்ற வழியில் ஒரு லாரி மோதி ஆன் த ஸ்பாட் அவன் செத்து போகிறான்.
அந்த மகள் சொல்லுகிறாள், என் குருவி கூடு கலைந்து விட்டது, என் வாழ்க்கை சிதைந்து விட்டது, மறுபடி கட்டி எழுப்ப முடியாத அளவுக்கு பிசாசானவன் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரான். அலங்கம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டது. ஆமென். திறப்பு உண்டானது. என்ன உண்டானது? திறப்பு உண்டானது. பிசாசுக்கு வழி விட்டுட்டோம் பாஸ்டர், என் குடும்பத்துக்குள்ள துஷ்டன் வந்துட்டான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம் நுழைஞ்சிருச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி என் வாழ்க்கைக்குள்ள இது வந்துச்சுன்னு தெரியல, எப்படி என் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இது வந்துச்சுன்னு தெரியல, எப்படி என் தேசத்துக்குள்ள இது வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு திறப்புகளை ஆமென் பிசாசு உண்டாக்கி அந்த திறப்புகள் நிமித்தம் சத்துரு உள்ள நுழைஞ்சிட்டான். இதெல்லாம் சம்பவித்தது. இதெல்லாம் என்னது? சம்பவித்த காரியங்கள். 7 மாதங்களை திரும்பி பாருங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்திருக்கிறது. ஆனால் இனி சம்பவிக்க போகிறது என்ன? இனி சம்பவிக்க போகிறது என்ன? நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது ஆமீன், அதே நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 4:1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது கோபித்து எரிச்சலடை. ஆமென். கவனிங்க. அப்போ சம்பவித்தது, அலங்கம் இடிக்கப்பட்டது, ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் திரும்ப கட்டப்போகிறேன், மறுபடி நான் கட்டப்போகிறேன். இப்போ அலங்கம் கட்டப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, அலங்கம் கட்டப்படுகிறது. எந்த அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை சத்துரு கேட்டானோ அதே அலங்கம் கட்டப்படுகிற செய்தியையும் சத்துரு கேட்பான். நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த இடிக்கப்பட்ட செய்தியை சத்துருடைய காதில் போய் சேர்ந்துச்சோ அதே சத்துருடைய காதுகளில் நீ மறுபடி கட்டப்படுகிற செய்தி, உன் குடும்பம் மறுபடி கட்டப்படுகிற செய்தி, உன் பிள்ளைகள் மறுபடி கட்டப்படுகிற செய்தி அவன் காதுகளுக்கு போய் சேரும். ஆமென். அதுல இருந்து ஒன்று தெரியுது, கர்த்தர் நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி தான் நம்மளை திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. நம்மளை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சு கட்ட மாட்டார். நம்ம சத்துரு கண் பார்க்க, நம்முடைய சத்துருக்களுடைய காதுகள் கேட்க ஒரு செய்தி தேசத்தில் சொல்லப்படும், இடிக்கப்பட்ட இடங்கள் மறுபடி கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் சம்பவம். பக்கத்தில் பசங்க, இதுதான் சம்பவம். ஆமென். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சம்பவமே கிடையாது. ஆமென். அதை மறந்துடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 7 மாதம் நடந்ததை மறந்துடுங்க. ஆமென். ஆமாம், அப்படியே நான் முடிச்சிடறேன் அதோட. சரியா? அதுக்கு மேலே போக விரும்பலை. அது டீட்டெயிலாக போனேன்னா எனக்கு நிறைய காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆமென். நான் வேறு ஃபேமிலி கேம்புக்கு பேசுகிறதுக்குன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமாம், போன வாரம் ஒரு ஃபேமிலி கேம்பில் பேசினேன். அடுத்த ஆகஸ்ட் 13, 14 மகாபலிபுரம் மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் ஒரு ஃபேமிலி கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஒரு திருச்சபையின் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அதில் 3 நாள் பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எனக்கு சொன்னார், நீங்கள் காலையில் மட்டும் பேசிட்டு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் ரெசார்ட்டில் என்ன செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எதுக்கு? நான் சொல்லிட்டேன்ல, இனி ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நல்ல. அப்போ இதுவரைக்கும் நடந்தது, சம்பவித்தது எல்லாமே மறந்துடணும். ஆமென். ஆண்டவரிடத்தில் மறக்கிறதுக்கு கிருபையை கேட்கணும். நல்லவர் ஆமென் சொல்லுங்கள். என்ன கேட்கணும்? மறக்கிறதுக்கு கிருபையை கேட்கணும். சிலதெல்லாம் மறந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். பக்கத்தில் பசங்க, சிலதெல்லாம் மறந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். சிலதெல்லாம் ஞாபகத்திலே வச்சு நின்று வைங்களேன், இங்கே வந்து நிற்கவே முடியாது. இங்கே வந்து நின்று உங்கள் முங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. குடும்பங்களில் சில காரியங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். ஞாபகம் மறதி எனக்கு தார ஆண்டவரே. என்ன வேணும்? என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? சாவ கிடைக்காரு. சாவ போகிற நேரத்தில் எனக்கு அப்பளே தெரியும் நீர் இந்த கடையில் தான் வருவீருன்னு. ஏன்னா நான் வீட்டுக்கு வந்த முதல் நாள் உங்கள் அம்மா இப்படி சொன்னாவ. அவர் வயசு 88, 89 ஆகும். போறகு இருக்கார். அவரை சந்தோஷமாக அனுப்பிவிடணும். மறக்கவே மறக்காது.
எங்களுக்கு மறந்துடும். ஆண்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. எங்களுக்கு எங்கே பிறந்தனாலே ஞாபகத்தில் இருக்காது. இதுக்கு இடையில் இனி இவங்களுக்கு பிறந்த நாள், 3 பிள்ளைகளுக்கு பிறந்த நாள். நான் என்ன சொல்கிறேன், ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுக்கிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன், இந்த 2வது பையலுக்கு பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு. நமக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். சிலதெல்லாம் மறக்கணும். ஆமென். நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது ஞாபகம் இருக்கும், கல்யாணம் நடந்தது அதுவும் சில நேரத்தில் வருஷம் குழம்பிடும். ஆமென், ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா, உங்களை பார்த்த நேரம், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு மண்டை காஞ்சி. அதான் இங்கே பாருங்க, ஒருத்தம் கூட இல்லை பாருங்கள், எல்லா சேரும் காலியாக இருக்குது, எல்லா சேரும் காலியாக. சிலதெல்லாம் மறக்கணும், சிலதெல்லாம் என்ன செய்யணும், மறக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை மறந்துடணும். மாமியார் மருமகள் பிரச்சனை என்ன செய்யணும், மறக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், மறக்கணும். அன்னைக்கு இன்னைக்கு போன வருஷம் அந்த வருஷம் அதெல்லாம் என்ன செய்யணும், மறக்கணும். வாழ்க்கை கட்டப்படணும். வாழ்க்கை என்ன செய்யப்படணும், கட்டப்படணும். கட்டப்படுவதற்கு ஆமென் தேவன் ஆமென் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். அப்போது சம்பவித்தது என்ன அப்படின்னா, அலங்கம் இடிக்கப்பட்டது. சம்பவிக்க போகிறது என்ன அப்படின்னா, அலங்கம் கட்டப்படுகிறது. ஆமென். அதே 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை, நல்ல கவனிங்க, வளர்ந்தேறுகிறது. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அது இட்ஸ் அ ப்ராசஸ். அது ஒரு நாள்ல எல்லாம் கட்ட முடியாது. ஆமென். பிசாசு ஒரே நாளில் இடிச்சிருவான், ஆனால் ஆண்டவர் ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஏன்னா பார்த்து பார்த்து கட்டின வீடு, பார்த்து பார்த்து கட்டின வாழ்க்கை, பார்த்து பார்த்து கட்டின நம்முடைய குடும்பம். பிசாசு எளிதில் உடைச்சிருவான் பாருங்க. எளிதில் உடைப்பது எளிது. பக்கத்தில் பாருங்க, உடைப்பது எளிது. அது உறவுகளாக இருந்தாலும், அது எந்த பொருளாக இருந்தாலும் உடைக்கிறது எளிது. டக்குன்னு எனக்கும் சோனியாளுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் சர்ச்சில் காணாது. ஆனால் திரும்ப இவளை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் அப்படி தான். உறவுகளை உடைப்பது எளிமையான காரியம், எளிமையான காரியம். அவ்வளவு கட்டி கொண்டு உடைச்சி சுக்குநூறாக்கிடலாம் ஒரே நாளில், ஒரே வார்த்தையில், ஒரே செயலில். ஆனால் சிம்பிளாக சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். என்ன சொல்லிடுவோம், எல்லாம் சொல்லுங்கள், சாரி. நீங்கள் சாரி சொல்லிட்டா உடஞ்சது சரியாயிருமா, சொல்லுங்கள், சரியாயிருமா? நீங்கள் சரியாயிருவீங்க. அதனால் உண்டான சேதாரத்தை ஒரு நாள் ஈடு செய்யவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அலங்கம் கட்டுகிறப்படுகிறது. அடுத்தது அலங்கத்து கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது. அடுத்தது வாசிங்க. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்று. இவன் தான் அங்கேயும் கேட்டான். எப்போ இடிக்கப்பட்ட செய்தியை கேட்டது யாரு? சன்பல்லாத்தும் தொபியாவும் அங்கே உட்காந்து இடிச்சிட்டாங்களா? வாழ்க்கை போயிருச்சா? பிரச்சனையா? ஆமென், அல்லேலூயா. கீழே மாமியாரும் மாமனாரும், ஏசப்பா. மேலே மகனும் மருமகளும் பிள்ளைங்களும். மேலே குடிச்சிக்கிட்டு அட்டி பெண்டு நிமிருது. அசங்கவே இல்லை. காலையில் வீட்டை விட்டு வெளியே விட்டு என்ன சாவே இல்லையா? நேற்று அடிக்கு செத்துருப்பான்லாம் நினச்சேன். அப்போது என்ன குரூக்கட் மைண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. இவங்க யாருன்னா சொல்ல மாடனை ஆராதிக்கிறவங்க இல்லை. யார்? சர்வ வல்லவர் ஆராதிக்கிறவங்க. அதுதான் இப்படி நடக்குது. அப்போ செய்தியை கேட்டது, அந்த காது எந்த செய்தியை கேட்டுச்சோ அந்த சன்பல்லாத்தும் அந்த தொபியாவினுடைய காதுகள் இடிக்கப்பட்ட செய்தியை கேட்டது போல இங்கே வசனம் சொல்லுது, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சன்பல்லாத்தும் கேட்டான். ஆமென்.
அப்போ இன்றைக்கி இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை கட்டுகிற செய்தி உங்கள் சத்துருடைய செவிக்கு போகணும். அல்லேலூயா. நான் இப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறேன், அவன் செவி கேட்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் உங்களை கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கட்டுறது நம்முடைய சத்துருக்களுக்கு தெரியணும். நாம் என்னமோ ஒன்றும் இல்லாமல் போயிடும் நினச்சோமே, விளங்காமல் போயிடும், உருப்படாமல் போயிடும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும், அவ்வளோந்தான், ஊழியம், அது பொருளாதாரம், பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகி போயிடும், இனி கட்டப்படாத நினச்சோமே. இப்போது கட்டப்படுகிறது, கட்டப்படுகிற வேலை வளர்ந்தேறுகிறது, அடைக்கப்பட்ட இடங்கள், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்பதை சன்பல்லாத்தும் தொபியாவும் கேட்டான். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும். யாரு திரும்ப வர்றான்? ஆமென். அப்போ இடிக்கப்பட்ட செய்தியும் யாருக்கு போகுது? சன்பல்லாத்துக்கு போகுது. கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் சன்பல்லாத்துக்கு போகுது. கட்டப்படுகிற வேலை வளர்ந்தேறுகிறது அப்படிங்கிறதும் சன்பல்லாத்துக்கு போகுது. கட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் சன்பல்லாத்துக்கு போகுது. இனி அதில் திறப்பு ஒன்றும் இல்லை என்கிற செய்தியும் போகிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், கட்டப்படுவாய். அலங்கம் இடிக்கப்பட்டது உண்மை, திறப்புகள் உண்டானது உண்மை. ஆமீன். அந்நியர்கள் உள்ள வந்தது உண்மை, அசுத்தம் உள்ள பிரவேசித்தது உண்மை. இது எல்லாம் நடந்தது, சம்பவித்ததெல்லாம் எவ்வளவு 100% உண்மையோ அதை பார்க்கிலும் சம்பவிக்க போகிற காரியங்கள் 100க்கு 100% உண்மை. மீண்டும் கர்த்தர் அலங்கத்தை கட்டப் போகிறார், மீண்டும் கர்த்தர் குடும்பங்களை கட்டப் போகிறார், மீண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டப் போகிறார், மீண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை கட்டப் போகிறார். எந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நாம் இடிந்து போன செய்தியை கேட்டானோ, அதே சன்பல்லாத்தும் தொபியாவும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிற செய்தியும் அவன் கேட்பான். ஆமென். அல்லேலூயா. அலங்கம் கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சத்துருக்கு காதுக்கு போகுது. கேள்விப்படுறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் அதை உங்கள் சத்துருவுக்கு சொல்கிறக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் இப்போது எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். என்ன பட்டார்கள் அப்படின்னா, எவனோ ஒருத்தர் கூட இருந்து தேய் மற்றவன் கட்டியாய், தேய் மற்றவளுக்கு மோவா அப்படின்னு ஒருத்தன் இங்கே நடக்கிற காரியத்தை எல்லாம் என்ன செய்கிறான், கொண்டு போய் சத்துருவ காதில் சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ எல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் உடனே மொபைல் எடுத்து ஆன் பண்ணிடுறான். என்ன நடந்தாலும் அப்படி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுது. அப்படி போன நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் ஒரு பிள்ளை என் பேர் சுபாஷினி, நான் கவினை உண்மையாக லவ் பண்ணேன், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் என்னை பெருமையாக பேசினாங்க. அவங்களுக்கே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ எனக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் இவளை நம்பி 9 வருஷம் இருந்தவன் வெட்டப்பட்டு செத்து போயிட்டான். அப்போ நீ உண்மையாக அவனை நினச்சிருந்தா எப்படி நீ யூடியூப் சேனல் பார்க்க முடியும்னு கேட்குறேன். நீ என்ன மனநிலை இருப்ப? சார் வீட்டில் ஒரு இழப்பு அப்படின்னா நம்ம உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருப்போமா? இது தைரியமாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்போ யாரோ ஒரு ஆள் நமக்கு நடக்கிற நன்மைகள் தீமைகளை எல்லாம் நம்முடைய சத்துருக்களுக்கு சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்குத்தான் செய்கிறான். யோபுவே, 10 பிள்ளைகளும் 4 மூலைகளிலிருந்து வந்த காற்று வந்து வீட்டில் மோதி இடிஞ்சு செத்துட்டாங்க சொல்கிறக்கு ஒருத்தன் இருந்தான். அடுத்ததை சொல்லி முடிக்கிறாங்களா, அடுத்த ஒருத்தவன யோபுவே, ஆடு மாடு எல்லாம் கொண்டு போயிட்டான். தப்பி ஓடின வருவான். எல்லாத்துலேயும் ஒருத்தன் இருப்பான், நமக்கு தெரியாது அவன் எங்கே இருப்பான், எப்படி இருப்பான், யார், எதுவுமே தெரியாது. நீங்கள் யாரையும் சந்தேகப்படவும் முடியாது. ஒருவேளை நானாக கூட இருக்கலாம். யாருமே சந்தேகம் முடியாது. அப்படி சந்தேகப்பட்டால் எந்த மனுஷனோட நீங்கள் வாழவே முடியாது. ஆனால் ஒருத்தன் இருப்பான்,
நமக்கு நடக்கிற நன்மை தீமைகளை எல்லாம் நம்ம சத்துருடைய காதில் போட்டுக்கிட்டே இருப்பான். நேற்றை ஏதோ வண்டி வந்து விண்ண போல் இருந்தது, நிறைய பெட்டியெல்லாம் இறக்குனாவ, பார்த்துக்க, நிறைய பெட்டியெல்லாம் இறக்குனாவ. ஆமென். என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு துபாயில் சர்ச் இருக்கா? நானும் ஆமான்னு சொன்னேன். நீங்கள் இப்போ ஊரில் இல்லையா? நான் ஊரில் இல்லை, அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடலாம். ஆமாம், மாதத்தில் ஒரு நாள் துபாய் போயிட்டு வரேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறோன்னு பாருங்கள். ஆனால் உண்மையில் நான் மாதந்தோறும் துபாயில் பேசுகிறேன், ஆனால் போகல. ஆமென். ஆக்கர் கடையில் ஒரு நாள் போய் நின்று வேஸ்ட்டாக கிடந்த அட்டைப்பட்டியெல்லாம் கொண்டு விற்க போனேன். கச்சேரியாக கிடையாது, எடுத்துக்கொண்டு விற்க போவோம் அப்படின்னு. அவன் பெட்டியாக கொண்டு விற்க போகிறான். அப்போ என்னத்தையும் வந்திருக்குமோ டயப்பர் வந்து. ஆமென். நமக்கு வரக்கூடிய நன்மை தீமையை நம்ம சத்துருக்கு காதில் போடுறதுக்கு ஒருத்தனை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார். நம்ம யோசிப்போம், நம்ம கட்டுறதை அவன் வந்து பார்க்கலையே, நம்ம கட்டுறது அவனுக்கு தெரியாதே, நம்ம செய்கிறது அவனுக்கு தெரியாதே. சார், பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையை 2 குடும்பமும் காதோட காது வச்ச மாதிரி பேசுது. பாஸ்டர், இது வேற யாருக்கும் தெரியாது, இந்த காரியம் எல்லாம் தீர்மானிச்சதுக்கப்புறம் நம்ம காலையில் ஃபோன் வருது, பாஸ்டர் மற்றவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஓகே ஆச்சா? எப்படி நமக்கு முக்கி ஜெபம் பண்ணாலும் ஒரு வெளிப்பாடு வரையில. ஆனால் அவங்களுக்கு பாருங்க, நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இடிக்கப்பட்ட செய்தியையும் சன்பல்லாத்துக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற செய்தியும் சொல்றதுக்கு சன்பல்லாத்துக்கு ஒருத்தன் இருக்கிறான். வேலை நடந்துக்கிட்டே இருக்குது யா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். கட்டி முடிக்கப்பட்ட செய்தியும் சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யார் கண்ணுக்கும் யார் காதுக்கும் நீங்கள் தப்பவே முடியாது. ஆனால் என்ன, ஆண்டவர் அதைத்தான் நியமிச்சிருக்கிறார், அப்படிதான் வச்சிருக்கிறார். என் சத்தருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் அப்படிங்கிறத என் சத்துரு என்ன செய்யட்டும்? பார்க்கட்டும். என் சத்துரு என்னை பார்க்கட்டும். வேதம் முழுவதையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினதெல்லாம் எந்த ஜனத்துக்கு முன்னாடி கனவீனப்பட்டார்களோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி துரத்தப்பட்டார்களோ, அதே ஜனத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் வருகிறான். சனகரிப் வரும்போது பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு வரான். ஆனால் போகும்போது மூச்சும் இல்லை பேச்சும் இல்லாமல் போகிறான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி அப்படி தான் செத்த முகமாய் திரும்பினான். அல்லேலூயா. அப்போ இந்த 8வது மாதத்தில் சம்பவித்ததாகவே இருக்கட்டும். சம்பவிக்க போகிறதை தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அலங்கம் மறுபடி கட்டப்பட போகிறது. அல்லேலூயா. அலங்கம் மறுபடி கட்டப்பட போகிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் மறுபடி அடைக்கப்பட்டு வருகிறது. ஆமென். இப்போ 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 12:43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் கூட எருசலேமின் களிப்பு. ஆமென். அப்போ இடிக்கப்பட்ட போது எருசலேமின் கூக்குரல் தூரத்திலே கேட்கப்பட்டது. எருசலேமில் தீர்க்கதரிசி எழுதுகிறான், எருசலேமிலே மகா கூக்குரல் உண்டாயிற்று. அப்போ இடிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் எருசலேமிலே மகா கூக்குரல் இடுகிறார்கள். ஐயோ, எங்கள் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, எங்கள் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, அந்நியர்கள் உள்ள வந்துட்டாங்களேன்னு கூக்குரல் இடுறாங்க. ஆனால் ஆண்டவர் மறுபடி கட்டும்போது அதே எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. ஆமென்.
என்னடி அங்கே பயங்கர சண்டையா? நேற்று ராத்திரி ஃபுல்லாக பயங்கர சத்தமாக இருந்துட்டு ஒரே அழுகையும் சத்தமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்ட. சொன்ன அதே வாய் அடுத்த ஒரு மாதம் கழிச்சு இப்போ என்ன ஒரு சத்தம் காணையில் பயங்கர குஜாலா போடுறாவ, ஒரே பைக்கில் போடுறாவ, காரில் யாரையும் போடுறாவ, அவளுக்கு உடுப்பு என்ன, அவளுக்கு சேலை என்ன, அவளுக்கு எருசலேமின் களிப்பு தூரத்தில், பக்கத்தில் இருக்கவே இல்லை, தூரத்தில். அவைகளுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ அழுகையின் சத்தம் கேட்ட எருசலேமுக்குள், கூக்குரலின் சத்தம் கேட்ட எருசலேமுக்குள் இப்போ ஆண்டவர் மறுபடி கட்டுனதுனால, மறுபடி கட்டி எழுப்பினதுனால என்ன சத்தம் கேட்குது? களிப்பின் சத்தம் கேட்குது. அல்லேலூயா. களி கூறுகிற சத்தம் கேட்கிறது, களிப்பின் சத்தம் கேட்கிறது. மகா சந்தோஷத்தை தேவன் உண்டாக்கினார். ஆமென். அப்போ இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை மறுபடி கட்டும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகா சந்தோஷமும் களி கூறுதலும் களிப்பும் உண்டாக போகிறது. அது தூரத்தில் கேட்கப்படுகிறது. ஆமென். அது தூரத்து சொந்தக்காரனுக்கும் என்ன செய்யும்? கேட்கும். சொல்லுவோம் இல்லையா? அவங்க யார்? எனக்கு தூரத்தை சொன்னான், அவனுக்கும் கேட்கட்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். இங்கே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடிக்கப்பட்டதை மறுபடியும் என்ன செஞ்சார்? கட்டினார். 2வது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ம் 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 ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? வாட் ஹேப்பன் டு யூ? நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது சம்பவித்ததும் சம்பவிக்க போகிறதும். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? எங்கேருந்து கூப்பிட்றா? எங்கேருந்து கூப்பிட்றார்? வானத்திலிருந்து. எங்கேருந்து? வானத்திலேருந்து. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? சம்பவித்ததையெல்லாம் இவ சொல்கிறா. சம்பவித்ததெல்லாம் இவ சொல்கிறா. என்ன சொல்கிறா? ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை என்ன செஞ்சிட்டாங்க? கைவிட்டாங்க. ஆண்டவரே, என்னை துரத்திட்டாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை அலைச்சல்களுக்கு உட்பட்டு இருக்குது. ஆண்டவரே, நான் ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஆதரவே இல்லை. ஓ, இதெல்லாம் சம்பவித்தது, இதெல்லாம் சம்பவித்தது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி சம்பவிக்க போகிறத சொல்கிறேன். கைவிடப்பட்ட ஒன்றை நான் கைப்பிடிக்கிறேன். அல்லேலூயா. மனுஷன் உன்னை கைவிட்டா நான் என்ன செய்கிறேன்? கை கொடுக்கிறேன். ஆகாருக்கு கர்த்தர் கை கொடுத்தார். அவள் துரத்தப்பட்டால் ஆகாருக்கு கர்த்தர் துறவை கொடுத்தார். அவள் அலைச்சல்களுக்கு உட்பட்டால் ஆகாருக்கு கர்த்தர் ஆதரவாயிருந்தார். அவள் அழுதால் கர்த்தர் அவளுக்கு ஆறுதலாயிருந்தார். ஆமென். சம்பவித்ததும் சம்பவிப்பதும். இப்போ சம்பவித்ததையே நினச்சி, ஐயோ என்னை கைவிட்டுட்டாங்களே, இத்தனை வருஷம் இவனுக்கு சோறு பொங்கி கொடுத்தனே, இவனுக்கு பணிவிட செஞ்சனே, அவளுக்கு துணி துவச்சி கொடுத்தனே, அந்த பாவடையை கூட நான் தானே துவச்சி கொடுத்தேன், இருந்தாலும் அந்த கிழவிக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஆகார் சம்பவித்ததையெல்லாம், ஆமேன், லைவில் போகிறனால கொஞ்சம் என்னை கட்டுப்படுத்திக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இல்லைன்னா ஆமேன். ஆமாம். ஏன்னா வாக்குத்தத்த வசனத்துக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க, அதனால தான் லைவ் போடுறது. ஆமென். ஆமாம். இப்படி இருக்கிறனே, ஆபிரகாம் கைவிட்டான், சரி அந்த சாராளுக்காவது காலையில் எழும்பி, யோ நான் சொன்னால் உடனே கேட்டுறதா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னையா அப்படின்னு சொல்லி நீ திரும்ப கூப்பிட்டுருக்கலாமே. சரி விடுங்க, ஆபிரகாமையும் சாராளையும் விட்டுருங்க. அவன் வீட்டில் 319 வேலைக்காரங்க. எத்தனை வேலைக்காரங்க? 319 வேலைக்காரங்க. அதில் ஒருத்தனு கூட ஈவிரக்கம் இல்லையே. ஆபிரகாம்கிட்ட பார்த்து, ஆபிரகாமே அவன் நம்மளை நம்பி வந்தவா, வீட்டை நம்பி வந்தவா, அவளை வீட்டை விட்டு துரத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லையே. எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க. இதெல்லாம் சம்பவித்ததாகவே இருக்கட்டும். நான் சம்பவிக்கலைன்னு சொல்லலை, இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இனி நடக்க போகிறது தான் கர்த்தர் நமக்கு கை கொடுக்க போகிறார். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த வேதம் முழுவதும் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா
மனுஷனால் ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு குடும்பமோ கைவிடப்படுறத ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். இப்போ ஒரு குடும்பத்தை நம்பி ஒரு பிள்ளை வர்றா, வாக்கப்பட்டு வர்றா, மருமகளாக வர்றான்னு வைங்களேன். அந்த குடும்பம் அந்த மகளை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துட்டான்னு வைங்களேன். கர்த்தர் பார்த்துட்டான்னு வைங்களேன். நான் சொல்கிறேனே, அந்த குடும்பத்தின் கண்ணுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேதம் ஃபுல்லாக நீங்கள் தியானித்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். மனுஷனை நம்பி மனுஷன் ஒருத்தனை கைவிட்டுட்டான், ஆண்டவரே நான் இவனை நம்பின ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டான்னு ஒருத்தர் வந்து தேவ சமூகத்தில் விழுந்துட்டா ஆண்டவர் நேர கையை தூக்கி எடுத்துருவார். அல்லேலூயா. இப்போ கைவிடப்பட்டது உண்மை, ஆனால் கை கொடுத்ததும் உண்மை. துரத்தப்பட்டது உண்மை, அவளுக்கு துறவை உண்டு பண்ணி கொடுத்ததும் உண்மை. அலைச்சல்களுக்கு உட்பட்டதும் உண்மை, அவளுக்கு கர்த்தரே ஆதரவாயிருந்ததும் உண்மை. சத்தமிட்டு அழுததும் உண்மை, இப்போ ஆறுதல் அடைந்ததும் உண்மை. ஆமென். இப்போ ஆண்டவர் ஆகாரம் பார்த்து சொல்கிறாரு, பிள்ளையை எடுத்துட்டு போ, பிள்ளை எடுத்துட்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவன் வல்லவனாக இருப்பான். ஒரு நாள் வரும் மொத்த உலகமே அவனிடத்துல கையேந்தி நிற்கும். இன்னைக்கு ஆமென், ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? பெட்ரோல் கொடுங்க, டீசல் கொடுங்க, எண்ணெய் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு அவளுக்காக திறந்தது எல்லாம் எண்ணெய் கிணறுகள். ஆமென். அல்லேலூயா. அவளுக்காக தோண்டின துறவு எல்லாம் இன்னைக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய துறவுகளாக மாறினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சம்பவித்தது எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருந்துட்டு போட்டோம், கவலை இல்லை, நான் உன் வாழ்க்கையில் இனி சம்பவிக்க போகிறத பேசுகிறேன், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். ஆகாரும் அவன் பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. நெகேமியாவுடைய நாட்களில் அலங்கம் மறுபடியும் கட்டப்பட்டது. ஆமென். இதுதான் சம்பவிக்க போகிற காரியம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் பார்க்குறான், எல்லாம் வறட்சியாக இருக்குது, எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது, ஒரு மச்சங்கள் கூட இல்லையே, மீன்கள் இல்லையே, இங்கே ஒரு ஜீவ பிராணிகள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இல்லையே, எல்லாம் அவாந்தர வெளிகளாய் இருக்கிறது, வனாந்திரங்களாய் இருக்கிறது, எல்லாம் பட்டு போன நிலைமையில் இருக்கிறது. இங்கேயே ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீர், இங்கேயே ஆண்டவரே என் வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர், இதுக்கா என் குடும்பத்தை சேர்த்தீர், இதற்கா எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தீர், எல்லா பக்கம் வறட்சியாக இருக்கிறதே. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ வறட்சியை பார்க்குற, ஒரு நதி புறப்பட்டு வரப்போகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், ஏராள மச்சங்கள் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். அப்போ சம்பவித்தது எல்லாமே வறட்சி, எல்லாமே பட்டு போயிடுச்சு, எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. இனி இந்த இடத்துல வாழ்வதற்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் சம்பவிக்கிறது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நதி வரும், அந்த நதி வந்து பாயும், இந்த இடத்துல வரும், இங்கே வரும். அந்த நதி, இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால், எங்கே பட்டு போனதோ, எங்கே வறண்டு போனதோ, எங்கே வனாந்திரமோ, எங்கே பிழைப்பு இல்லை என்று சொன்னார்களோ, எங்கே ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னார்களோ, எங்கே ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னார்களோ, எங்கே வாழ்வு இல்லைன்னு சொன்னாங்களோ, இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால், ஆமென், இந்த நதி அங்கே வந்தபடினால், இந்த மத்தியான நேரம் இந்த வார்த்தையை உங்களுக்கான தீர்க்கமான வார்த்தையாய் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த ஜீவ நதி இங்கே வந்த
வந்தபடியினால், அந்த ஜீவ நதி உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்தபடியினால், அந்த நதி உங்கள் பிள்ளைகளை நினைத்தபடியினால், அந்த நதி உங்கள் வீட்டுக்குள்ள வந்தபடியினால் பிழைப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அதிசயம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். மறுபடியும் கட்டப்படுவீர்கள். நீங்கள் கட்டப்படுவீர்கள். மறுபடியும் நான் உங்களை கட்டுவேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள். இடிக்கப்பட்ட அலங்கம் மறுபடியும் கட்டப்பட்டது. இடிக்கப்பட்ட ஆகாரின் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. ஆமேன். இடிக்கப்பட்ட அழிந்து போன அவாந்தரமான வெளிகள் மறுபடியும் கட்டப்பட்டு ஆரோக்கியமானது. எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். இந்த மத்தியான நேரம் பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் நம்மை ஆட்கொள்ள விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தில் 7 மாதங்கள் சம்பவித்ததாகவே இருக்கட்டும். இதெல்லாம் சம்பவிச்சே பாஸ்டர், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சே, இதெல்லாம் என் குடும்பத்தில் நடந்துருச்சே. கொஞ்சம் 7 மாதத்தை பாருங்கள், திரும்பி பாருங்கள். நிறைய காரியம் சம்பவித்திருக்கிறது. நம்ம தனிப்பட்ட வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவித்திருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் நிறைய வேதனைகள் சம்பவித்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நிறைய காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. சம்பவித்ததெல்லாம் எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை சம்பவிக்க போகிறதும் நடக்க போகிறது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. எருசலேமின் அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. எருசலேமில் திறப்பு உண்டாயிற்று. இனி அதை கட்ட முடியாது, இனி அதை எழுப்ப முடியாது, இனி ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இனி பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. போனது போனதான், நடந்தது நடந்ததான், இடிஞ்சது இடிஞ்சதான், உடைஞ்சது உடைஞ்சதான். நானும் இல்லைன்னு சொல்லலை, உடைஞ்சது உடைஞ்சதான், இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது தான், நிர்மூலமானது நிர்மூலமானது தான், பாழானது பாழானது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் நிர்மூலமானவைகளையும் திரும்ப கட்டுவேன், பாழானவைகளையும் அவாந்தரமான ஸ்தலங்களையும் நான் திரும்ப கட்டுவேன். எசேக்கியேல் 36:10 சொல்லுகிறது, நான் அவாந்தரமான ஸ்தலங்களை கட்டுவேன். ஏசாயா 61:4 சொல்லுது, பாழாய் போன பட்டணங்கள் மறுபடி கட்டப்படும். எப்படி கட்டுவாராம்? எரேமியா 12:16 ஊன்ற கட்டப்படுவீர்கள், ஊன்ற கட்டப்படுவீர்கள். எரேமியா 31:38 கர்த்தருக்கென்று கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஊன்ற கட்டுவார், அவருக்கென்றே கட்டி எழுப்ப போகிறார். அவருடைய சத்தம் கேட்டால், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், சத்தம் கேட்டு நடந்தால், சமூகத்தை நோக்கி கெஞ்சினால், திரும்ப கட்டப்படுவது நிச்சயம், திரும்ப கட்டப்படுவது நிச்சயம். இந்த 8வது மாதம், இந்த முதல் நாள் தேவ சத்தத்தை கேட்டு கொண்டிருக்க தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாய் இந்த வார்த்தையை தருகிறார். உன் வாழ்க்கை எந்த விதத்தில் இடிக்கப்பட்டு இருந்தாலும், யார் மூலம் இடிக்கப்பட்டு இருந்தாலும், எந்த சத்துருக்கள் அதை இடித்து போட்டிருந்தாலும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட சூழ்நிலை, உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் இடிக்கப்பட்ட அனுபவங்களில் வாழ்ந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்புங்கள்.
சத்தம் கேட்டு நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை இடிஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குதப்பா, எங்கள் பிஸ்னஸ் கேள்விக்குறியாக இருக்குதப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எங்கள் சரீர சுகம் கேள்விக்குறியாக இருக்குது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம், உங்கள் சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். சத்துரு எங்களை இடிச்சுட்டா, சத்துரு எங்கள் வாழ்க்கையை சுக்கு நூக்குறாக்கிட்டா, சத்துரு எங்கள் குடும்பத்தை இடிச்சு போட்டா, நிர்மூலமாக்கிட்டான், தீக்கிரை ஆக்கிட்டான். ஆமேன். இனி அதை கட்டவே முடியாதுன்னு சொல்றான். இனி கட்டி எழுப்ப வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். இனி சுகமாகாதுன்னு சொல்றாங்க. இனி ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றாங்க. இனி நடக்காதுன்னு சொல்றாங்க. இனி வாய்க்காதுன்னு சொல்றாங்க. இந்த 8வது மாதம் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது. பலவீனப்பட்ட பகுதிகள் பலனாய் மாறுகிறது. நிர்மூலமானவைகளை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிறார். பாழானவைகளை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிறார். இந்த பகல் வேளை தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. எந்த சத்தருடைய செவிகள் கேட்க உன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகளும் நஷ்டங்களும் இடிவுகளும் உடைவுகளும் எப்படி உன் சத்தருடைய செவிகளிலே போய் சேர்ந்ததோ அதுபோல ஆண்டவர் உன்னை கட்டி இருக்கிறார். உன் குடும்பத்தை கட்டி இருக்கிறார். உன் பிள்ளைகளை கட்டி இருக்கிறார். உன் வீட்டை கட்டி இருக்கிறார் என்கிற செய்தியும் வேற சத்துருவுக்கு அல்ல, அதே சத்துருடைய செவிகளுக்கு. எந்த சன்பல்லாத்துக்கோ எந்த தொபியாவுக்கும் உன் வீழ்ச்சியின் சத்தம் கேட்டதோ, உன் எழுச்சியின் சத்தமும் அதே சத்துருடைய செவிகள்ல போய் சேரும். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். நெகேமியா ஆண்டவரை நோக்கி பண்ணின ஒரே ஒரு விண்ணப்பம், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது, என்னால் கட்ட முடியாது, அப்படி இடிச்சு போட்டுட்டான் பிசாசு. நான் ஒரு மனுஷியா என் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. நான் ஒரு மனுஷனா இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. நான் ஒரே ஒரு தனி ஆளா இருந்து என் மொத்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. ஆண்டவரே, நெகேமியா ஜெபம் பண்ற, ஆண்டவரே, என் மனுஷன் என்னால, நான் ஒரு ஆளா எருசலேமின் அலங்கத்தை கட்ட முடியாது, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கெஞ்சின போது மொத்த ஜனத்தையும் அவனுடைய கைகளை திடப்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது போல உனக்கும் பலன் தருகிறார். உனக்கும் பலன் தருகிறார். திரும்ப கட்டப்பட போகிறீர்கள். திரும்ப கட்டப்பட போகிறீர்கள். பாழான பட்டணங்கள் கட்டப்பட போகிறது. அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்பட போகிறது. இந்த வறட்சிக்காய் என்னை அழைத்து கொண்டு வந்தீர். எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இந்த வறண்டு போன இடத்தை பார்க்கவா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீர்? 2 பக்கங்களும் எந்த மச்சங்களும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. வறண்டு போன சூழ்நிலைகள். இதை பார்க்க ஆண்டவரே என்னை உயிரோடு வைத்திருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கவா என்னை வைத்திருக்கிறேன். நான் என்னமோ செழிப்பாக இருக்கும்னு நினச்சேன், ஃபுல்லாக வறட்சியாக இருக்குது. ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள். ஆண்டவர் எசேக்கியேலை மெதுவாக கையை பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு, எசேக்கியேலே, இப்போ நீ பார்க்குறது உண்மைதான். இப்போ உன் கண்ணு பார்க்குறதெல்லாம் உண்மைதான். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் சம்பவித்தது எல்லாம் உண்மைதான்.
உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் மகன், மருமக வாழ்க்கையில், உன் தொழிலில் எல்லாம் சம்பவித்தது எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது முடிவல்ல. பிசாசு இதுதான் முடிவுன்னு சொல்லி உன்னை ஏமாத்தியிருப்பான். அவ்வளோந்தான். உன் பிள்ளை வாழ்க்கை திரும்ப கட்டப்படாதுன்னு சொல்லியிருப்பான். அவ்வளோந்தான். இனி உன் பிள்ளை நல்லா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருப்பான். சூழ்நிலைகளும் அப்படியே தான் இருக்குது. சூழ்நிலைகளும் எந்த மாற்றம் இல்லை. அவன் அப்படி தானே இருக்கிறான், மருமக அப்படி தானே இருக்கிறான், மருமக அப்படி தானே இருக்கிறா, பையன் அப்படி தானே இருக்கிறான், மாற்றமே இல்லையே. பிசாசு வந்து சொல்லுவான் இதுதான், அவ்வளோந்தான் சொல்லும்போது ஆமென். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு நதியை பார்க்குறல்ல? ஆமாம் ஆண்டவரே, ஒரு நதியை பார்க்குறேன். இந்த நதி அங்கே ஓடும். ஹல்லேலூயா. இந்த நதி அங்கே ஓடும். ஐ வாண்ட் டு ப்ரோஃபஸை, தீர்க்க தரிசனம் ஆவியானவர் சொல்றாரு, இந்த பலிபீடத்தில் ஓடுகிற நதி அங்கே ஓட ஆரம்பிக்கும். உன் வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கும். இந்த சத்தத்தை கேட்கிறவன் இடத்துக்குள்ளால, வீடுகளுக்குள்ளால ஓட ஆரம்பிக்கும். எசேக்கியேலே, ஒரு நதியை பார்க்கிறியா? ஆமாண்டவரே, ஒரு நதியை பார்க்கிறேன். அப்ப அந்த நதி இங்க ஓடுற நதி அங்க ஓடும்போது, உன் வீட்டுக்குள்ள ஓடும்போது மச்சங்கள் உண்டாகும், விருட்சங்கள் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆசீர்வாதம், இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம், இந்த நதி பாயும் இடமெல்லாம் அதிசயம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு எசேக்கியேல் திரும்பி வருகிறான். வரும்போது அவனுடைய கண்களில் அவன் கண்ட காட்சி, வறண்டு போயிருந்ததிலெல்லாம் விருட்சங்கள் முளைத்திருக்கிறது. நதியின் அந்த புறத்திலும் இந்த கரையிலும் மரங்கள் விருட்சங்களாய் வளர்ந்திருக்கிறது. இந்த 7 மாதங்கள் நீ சந்தித்ததாகவே இருக்கட்டும், சம்பவித்ததாகவே இருக்கட்டும். இனி மீதமுள்ள நாட்களிலே இந்த நதி பாயும் போது, நீ திரும்பி போ. நீ பார்த்தவைகள் எல்லாம் மாறி இருக்கும், சம்பவித்ததெல்லாம் மாறி இருக்கும். சம்பவிக்கிறது என்னவென்றால் பிழைப்பு, ஆரோக்கியம். ஒரு நாள் கர்த்தர் யோசுவாவை பார்த்து கேட்கிறார், யோசுவாவே ஏன் ஒரு மாதிரி பயந்து நிற்கிற? யோசுவா ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு யோர்தான் பிரவாகித்துட்டு நிற்குது. எங்களால் அதை தாண்டி போக முடியல, கரை புரண்டு ஓடுது. பிரச்சனை உள்ளே இருந்தால் சரி, அது கரையை தாண்டி வர்றதுனால எங்களால் கால் வைக்க முடியல, எங்களால் அதை தாண்ட முடியல. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, சம்பவிப்பது என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் யோர்தானிலே படும் மாத்திரத்தில். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவே, நீ யோர்தானை பார்த்து பயப்படாத, பிரவாகித்து வருகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத, தாண்ட முடியலேன்னு சொல்லி கவலைப்படாத. நாளைக்கு என்ன சம்பவிக்கிறது அதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன். என்ன சம்பவிக்க போகுதுன்னா, உன் காலு படும்போதே அது பின்னிட்டு போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எதெல்லாம் நீங்கள் தாண்ட முடியாதுன்னு நினச்சிங்களோ, எந்த பிரச்சனைகளெல்லாம் எளிதில் தாண்ட முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் அடைக்கணும் போல், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் நடத்தணும் போல், எதெல்லாம் நீங்கள் அப்படி நினச்சிங்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளங்கால் பட்டாலே போதும். பிரவாகித்து வருகிற மேலேருந்து வந்த தண்ணீர் அப்படியே ஒரே குவியலாக நின்றுச்சு.
ஒரே குவியலை நினைச்சு, ஏன்னா ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டப்போகிறார், திரும்ப கட்டப்போகிறார், திரும்ப கட்டப்போகிறார், மறுபடியும் கட்டப்போகிறார், மறுபடியும் கட்டப்போகிறார். இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட போகிறது. இனி அதிலே திறப்பு இல்லை, இனி அதிலே திறப்பு இல்லை. எந்த திறப்பை பயன்படுத்தி பிசாசும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தானோ, உன் வருமானத்தை கெடுக்க நினைத்தானோ, உன் குடும்பத்தை சிதைக்க நினைத்தானோ, அந்த திறப்பை கர்த்தர் அடைத்து ஓ சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவார், ஓ மீதிலோ கிரீடம் பூக்கும்படி செய்வார். மறுபடி உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். இது திரும்ப கட்டப்படுகிற மாதம். தேவன் சபையை திரும்ப கட்டுவார், ஊழியங்கள் திரும்ப கட்டமைக்கப்படும். ஆமீன். ஊழியத்தில் தேவன் சில திரும்ப முனைகளை தருகிறார். திரும்ப கட்டமைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வருகிறோம். சம்பவித்ததெல்லாம் சம்பவித்ததாகவே இருக்கட்டும். இனி சம்பவிக்க போகிறவைகளும் அவைகள் சம்பவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இடிந்து போயிருக்கிற, நொறுங்கி போயிருக்கிற, நிர்மூலமாகி இருக்கிற, இனி கட்டப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிற யாராயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இஸ்ரவேலின் தேவன் உங்களை மறுபடியும் கட்டுவார், நீங்கள் கட்டப்படுவீர்கள். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள், அவருடைய சத்தம் கேட்டு நடவுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், நிச்சயம் நீங்கள் கட்டப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவன், நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த 8வது மாதத்திலே நாங்கள் மறுபடி கட்டப்பட போகிறதை எங்கள் சத்துருக்கள் பார்க்க, எங்கள் சத்துருக்கள் கேட்க, எங்கள் சத்துருக்கள் ஆண்டவரே பயந்து போய் வெட்கப்பட்டு தலைகுனியத்தக்கதாய் எங்களிடத்திலிருந்து ஒரு களிப்பின் சத்தம் தூரத்திலே கேட்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நேரலையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய தொழில் கட்டப்படட்டும். ஆண்டவரே, வியாபாரம் செய்கிறவர்கள், கடல் தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவரே பலவிதமான தொழிலை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. வெளி தேசத்திலிருந்து இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உண்டு. வெளியூர் பட்டணங்களில் இந்த ஊழியர்கள் இந்த செய்தியை கேட்கிறார்கள். அப்பா, ஊழியர் குடும்பங்கள் கட்டப்படட்டும், ஊழியங்கள் கட்டப்படட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், தொழில் கட்டப்படட்டும். இதுவரைக்கும் சத்துரு இடித்த எல்லா பகுதிகளும் திரும்ப கட்டப்படுகிற செய்திகளை அவர்கள் கேட்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.